ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இப்போ வந்து நம்ம இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வரமிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா நான் பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா நான் ஒரு 5 இட்லி எடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 இட்லி எடுத்து பொடி பொடியாக நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம வந்து இட்லி வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வடக்கல்ல வந்து அடுப்பில் வச்சுட்டு, ஸோ அதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா, கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அது ரெண்டையும் சேர்த்திக்கலாமுங்க. ஸோ ஓரளவு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வரமிளகாயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாமுங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வணங்குற அளவு வந்து நம்ம வணக்கணும். நம்ம இதில் எந்த உப்பு சேர்த்த தேவையில்லை. ஏன்னா இட்லி மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் இட்லி சுடுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம உப்பு வந்து இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இது ரொம்ப வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உப்பு ஆட் பண்ணக்கூடாது இதில். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வணங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இட்லி பிடிச்ச இட்லி உப்புமாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க இட்லி உப்புமா செய்யணும். எல்லோருக்கும் நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.